அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. அனைத்து பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலிக்கயிறு ரொம்ப மங்கி போச்சு அல்லது அருந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல நாள் மற்றும் மாதம் வந்துச்சு அப்படிங்கும்போது அந்த நாளில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? நிறைய மாதங்கள் இருக்குது, உகந்த மாதங்கள்னு. அதில் சில சிறப்பான மாதமெல்லாம் உண்டு. அதில் ஒரு மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மாசி மாதத்தை சொல்லலாம். ஏன்னா மாசி மாதத்தில் தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது மாசிக்கயிறு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த மாசி மாதத்தில் எந்தெந்த நாட்களில் மற்றும் நேரங்களில் தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்து பதிவுகள் போட்டிருக்கிறேன். அதில் முக்கியமான 2 நாட்கள் இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே போன வாரமே முடிஞ்சிச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த நாளை தவற விட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நாள் மற்றும் நேரத்தை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். மேலும் இந்த தாலிக்கயிறு மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது. இந்த நாளானது கணவன் மற்றும் மனைவிக்கு சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கக்கூடாது. அதாவது இப்போது மாற்றக்கூடிய நாளில் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுடைய நட்சத்திரமோ அல்லது கணவருடைய நட்சத்திரமோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த அன்னைக்கு மாற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாலிக்கயிறுங்கிறத நம்ம ஞாயிறு, திங்கள், செவ்வாய், வியாழன் இந்த மாதிரி கிழமைகளில் தான் மாற்றணும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கிறது சிறப்பு. அப்படி பிரம்ம முகூர்த்த தவற விட்டவங்க மற்ற நல்ல நேரத்தில் நம்ம மாற்றி கட்டிக்கலாம். மேலும் இந்த தாலிக்கயிறு மாற்றும் போது கண்டிப்பாக நம்ம குளிச்சிடணும். தலைக்கோ உடம்புக்கோ குளிச்சிடணும். வீட்டு பூஜை அறையில் சாமி படத்து முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சிடணும். அதன் பிறகு தாலிக்கயிறு மாற்றுவதற்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து வச்சுக்கணும். அதாவது இப்போ சாமி முன்னாடியே நம்ம மஞ்சள் கயிறு, குங்குமம், அதே போல் மஞ்சள், பூ இதெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்ச பிறகு தான் நம்ம எடுத்து மாற்றி கட்டிக்கணும். இப்படி மாற்றி கட்டும்போது கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு தான் நம்ம செய்யணும். எல்லா தேவையான பொருட்களையும் பக்கத்தில் வச்சுக்கணும். ஒன்றுக்கும் நம்ம எழுந்து போயிட்டுருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து கோவிலில் மாற்றுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் கணவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் அவர் கையால் தாலிக்கயிறை மாற்றி கட்டிக்கலாம். அல்லது சுமங்கலி பெண்கள் வயசானவங்க இருக்காங்க, அம்மா மாமியார் அவங்களாம் இருக்காங்கும்போது அவங்க கையால் நீங்கள் மாற்றி கட்டிக்கலாம். அடுத்து கட்டி முடித்த பிறகு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும். இந்த கயிறு அடிக்கடி நம்ம மாற்றிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ மாற்றினா நல்லதுன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு நல்ல கயிறு எல்லாம் நம்ம மறுபடியும் மாற்றிட்டு இருக்கக்கூடாது. அதாவது இப்போ இந்த கயிறு மாற்றி ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் 6 மாதம் ஆயிடுச்சு, அது மாசியில் மாற்றினா நல்லதுங்கிறாங்களே அதனால் மாற்றி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லைங்க நாங்கள் இப்போ தான் பக்கமாக மாற்றுறோம், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் மாற்றினோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்ற வேண்டிய தேவை கிடையாது. சரிங்களா? ஏன்னா இது சும்மா மாற்றக்கூடாது. வருஷத்துக்கு 2 முறை மட்டும்தான் மாற்றிக்கணும். இப்படி மாற்றி கட்டின பிறகு அந்த பழைய கயிறு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மரம், செடி, கொடிக்கு மேலே போட்டு விடலாம். கோவிலில் மாற்றினீங்கும்போது கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்து மேலே நீங்கள் போட்டு விட்டுடலாம். மாற்றின பிறகு மறக்காமல் உங்களுடைய மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. கணவர் வீட்டில் இருக்கும்போது அவர் கையாலேயே இட்டுக்கிறது அப்படிங்கிறதும் நல்லது. சரி, இப்போது விஷயத்துக்கு வரலாம். அதாவது இப்போ மாசி மாதத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இதில் மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுது. அந்த நாளில் தாலிக்கயிறு மாற்றி கட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு வளமான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். மேலும் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ மாசி மகம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முறை எப்போ வருது அப்படின்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நாளை தான்
நம்ம வந்துட்டு மாசி மகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதன்படி பார்க்கும்போது இந்த மகம் நட்சத்திரம் நமக்கு மார்ச் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 8:17 அப்படிங்கும்போது தொடங்குது. இது மறுநாள் காலை 8:07 அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது. இந்த பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை மாலை 6:29 அப்படிங்கும்போது தான் வந்து தொடங்குது. இது மறுநாள் மாலை 5:52 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் சென்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாசி மகத்தன்னைக்கு அப்படின்னு கணக்கு வச்சுட்டு திங்கட்கிழமை நாளில் நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லி ஒரு டைம் வந்து சொல்லியிருந்தேன். மேலும் அதில் பிரம்ம முகூர்த்த நேரம் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன். அது பார்த்துட்டு ஒரு சகோதரி வந்து கேட்டிருந்தாங்க, அன்றைக்கி வந்துட்டு இந்த மரண யோகம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் மாற்றுற மாதிரி இருந்துச்சுங்கும்போது அதுக்கு எந்த ஒரு தோஷங்களும் கிடையாது, சரிங்களா? ஆனால் அதில் 2 டைம் வந்து சொல்லியிருந்தேன். 7:30 8:30, 9:30 10:30 வந்துட்டு சொல்லியிருந்தேன், சரிங்களா? அந்த நேரத்தை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நமக்கு மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த பௌர்ணமி திதி அது கூடவே மகம் நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய நாள் தானே. அதன்படி பார்க்கும்போது நமக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தாராளமாக வந்துட்டு மாற்றி கட்டிக்கலாம். ஏன்னா நமக்கு மகம் நட்சத்திரமும் இருக்குது, அதே போல் வந்துட்டு இந்த பௌர்ணமி திதியும் வந்து இருக்குது. அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து மாற்ற முடியல அப்படிங்கும்போது செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 8:06 அப்படிங்கிறதுக்குள்ளே மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு இந்த மகம் நட்சத்திரம் 8:07 வரைக்கும் தான் இருக்குது. அதனால் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியே, அதாவது காலையில் 7:30 8:06 அப்படிங்கிறதுக்குள்ளாரியே நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதுதான் வந்து மிகச்சரியான முறையும் கூட டைமும் கூட, சரிங்களா? இப்போது மற்ற சேனலில் என்னென்ன போடுவாங்களோ எனக்கு வந்துட்டு தெரியாது. வந்து அந்த திங்கட்கிழமை நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்துச்சுங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அதிகண்ட நேரமாக வருது. அதிகண்ட நேரம் அப்படின்னா சுபகாரியங்களுக்கு ஏற்புடையது அது வந்து கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா சூரிய உதயத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த அதிகண்ட நேரம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நமக்கு மதியம் வரைக்குமே வந்து இருக்குது, உச்சி பொழுது வரைக்குமே வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உச்சி பொழுதுக்கு மேலே நமக்கு நல்ல நேரம் இருந்தாலுமே மாசி மகம் எல்லாமே இருக்குதுன்னாலுமே நம்ம உச்சி பொழுதுக்கு மேலே கயிறு வந்துட்டு மாற்றி கட்டிக்கக்கூடாது, சரிங்களா? இந்த அதிகண்ட நேரம் நமக்கு வந்து ஒரு துர்காரியங்களை தான் வந்துட்டு கொடுக்கும். அதனால் இது வேண்டவே வேண்டாம், அதை பற்றி பேச்சே வேண்டாம், சரிங்களா? அதனால் நீங்கள் திங்கட்கிழமை மாற்றவே வேண்டாம், ஒரே முடிவை விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது அதிகாலை 4:30 6 மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. அதை தவற விட்டவங்க காலை 7:30 8:06 அப்படின்னு வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ அந்த பதிவில் பார்த்திங்கன்னா என்னால் மறுபடியும் போய் இந்த டைம் எல்லாம் வந்து எடிட் பண்ண முடியாது, எனக்கு எடிட் பண்ணவும் தெரியாது அதில், சரிங்களா? இன்னும் வந்து நமக்கு இந்த 3ஆம் தேதிங்கிறது வரல இல்லையா? அதனால தான் நான் முன்கூட்டியே உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். ஏன்னா சரியாக வந்து நம்ம சொன்னோன்னா தான் நீங்கள் சரியாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் எந்த சேனலில் எதை பார்த்தாலும் நீங்கள் வந்து குழப்பம் அடையவே வேண்டாம். இப்போ நான் சொன்னது தான் மிகச்சரியான நேரம். கயிறு மாற்றிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றவும், அல்லது காலை 7:30 8:06 நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இன்னும் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படிங்கும்போது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.